கரூரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் இன்று மாலை திமுக முப்பெரு விழா நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள் என்ன? தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் என 3 விழாவையும் சேர்த்து செப்டம்பர் 17ஆம் தேதி ஆண்டுதோறும் திமுக முப்பெரும் விழா நடத்தப்படுவது வழக்கம். சென்னை மற்றும் பெருநகரங்களில் உள்ள உள்ளரங்குகளே நடத்தப்பட்டு வந்த இந்த திமுக முப்பெரும் விழாவானது இந்த ஆண்டு கரூர் மண்ணில் முதல் முறையாக முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. இந்த முப்பெரும் விழாவானது திமுகவின் மாநில மாநாடு போன்று மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கொங்கு மண்டல பொறுப்பாளருமான கரூர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த விழா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவானது கரூர் கோடாங்கிப்பட்டி திருச்சி புறைவலை சாலையில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு இன்று மாலை முப்பெரும் விழா நடைபெறுகிறது. சுமார் 1 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. இந்த முப்பெரும் விழாவிற்கு தமிழகத்திலிருந்து சுமார் 3 லட்சம் திமுக தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த விழாவானது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெற்ற நல்ல திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பான விளம்பர பதாகைகள் விழா மேடையில் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. இந்த விழாவிற்காக நேற்று இரவு கரூர் வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று குளித்தலையில் உள்ள மறைந்த சிவராமன், திமுகவின் மூத்த முன்னோடி, திமுகவோட கட்சியில் மிக முக்கியமாக இருந்தவர், அவர் இறந்து விட்டார். இதைத் தொடர்ந்து அவர் இல்லத்திற்கு சென்று அவர் குடும்பத்தாரிடம் நலம் விசாரித்தார். இன்று மாலை அவர் பாரத விருது வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 5 மணி அளவில் விழா மேடைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள போகிறார். இதில் பாரதிதாசன் விருது, பெரியார் விருது, அண்ணா விருது உள்ளிட்ட 7 விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் திரளாக கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கணபதி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.